உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ் மற்ற லாங்குவேஜஸ்ல இருந்து? கூப்பிட்டாங்க, நான் போலன்னுலாம் போய் சொல்ல மாட்டேமா. இது வரைக்கும் கூப்பிடல. லக்கிலி. லக்கீலியா சார்? இல்லம்மா, இது நல்லா இருக்குல்ல. இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அதுக்காக நீங்க தெலுங்குல கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்ல போறதுல இது வரமாட்டேன். ஆனா இது வரைக்கும் கூப்பிடல, அதை நான் பிளஸ்ஸா பாக்குறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப, அதாவது எப்பயும் சின்ன வயசுலயே வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம தெரு வந்தோம்னா அம்மா அப்பா கை விட்டு ஓடும் குடுக்குடுன்னு. ஏன்னா வீடு தெரிஞ்சிச்சாமா, நம்ம தெருவுக்கு வந்துட்டோம். சரி, அந்த மாதிரிதான் இந்த தமிழ் சினிமா எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்காக நான் அப்படியே மொழி அப்படின்லாம் போல. பட் இந்த தெருக்கள்லாம் நான் விளையாடின தெரு. ஸோ இங்க வந்து நான் யோசிக்கவே வேண்டாம். எனக்கு இதுல வெற்றி வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் கூட்டு போவார் சில கதையில. நீங்க எங்க வேணா கூட்டு போங்க, நான் ரெடி. ஏன்னா நான் இதுக்குள்ள எல்லாமே என்னால தேட முடியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால இது நல்லா இருக்குது. ஒரு பக்கம் வெற்றி இருக்காரு, தனுஷ் இயக்குனராக மாறிட்டாரு. ஸோ அவர் படங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து நடுத்தர சென்னைன்னு டைட்டில் வச்சா மெட்ராஸ் மேட்னின்னு டைட்டில் மாத்திட்டாங்க போல. ஒரு புது இயக்குனர் கதையை சொல்லுங்கன்னு கண்டென்ட் சொன்னாரு. அவ்வளோ பிடிச்சிச்சு, கனெக்ட் ஆகி போய் அதை ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு இவரு கார்கி பண்ண டைரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னாரு. நீங்க பண்ணி தரீங்களான்னாரு. வாங்க சேர்ந்து ஓடுவோம், சினிமா தானே சேர்ந்து ஓடுவோம்னு சொல்லிட்டு மாணிக் பாஷான்னு சொல்லிட்டு இவர் யோகி பாபு ஹீரோ வச்சு ஒரு படம். ஸோ அது ஒன்று பண்ணும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ எனக்கு இது நல்லா இருக்கு. இந்த ஜோன் வந்து ஒருவேளை இங்க ட்ரை ஆயிடுச்சுன்னா வேணா சொல்லலாம், ஐயோ இங்க ட்ரை ஆயிடுச்சு அங்க போலாமா, இல்லைன்னா அதிகபட்சம் பணம் சம்பாதிக்கலாம் அங்க போலாம்னு. அது அவ்வளவு சம்பாதிச்சு ஒண்ணும் இல்லை, நிம்மதியா இருக்கும் இது. ஸோ இது இங்கே இருந்துடலாம்.